மும்மூர்த்திகளில் ஒருவர்தான் சிவபெருமான். நம் அனைவருக்கும் தெரிந்து சிவன் மற்றும் பார்வதிக்கு விநாயகர், முருகன் என்று 2 குழந்தைகள் இருப்பது தெரியும். ஆனால் நமக்கு தெரியாமல் சிவன் மற்றும் பார்வதிக்கு மேலும் 6 குழந்தைகள் உள்ளனர். ஆம், சிவன் மற்றும் பார்வதிக்கு மொத்தம் 8 குழந்தைகள் இருப்பதாக லிங்க புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த குழந்தைகள் யார்? அந்தகா. ஒருமுறை பார்வதி தேவி சிவனின் கண்களை கட்டினார். அப்போது சிவபெருமானின் வேர்வை துளியில் இருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கண் பார்வை இல்லாமல் பிறந்தது. அப்போது ஹிரண்யக்ஷா என்னும் மன்னன் சிவனிடம் குழந்தை வரம் கேட்க தன் வியர்வையால் உருவான குழந்தையை கொடுத்தார். அவர்தான் அந்தகா. அடுத்தது மானசா. சிவனின் விந்து நாகதேவதை சிலையின் மீது பட்டதால் பிறந்தவர்தான் நாகசா. அடுத்தது குஜா. சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் போது அவரது மார்பில் இருந்து சக்தி வாய்ந்த ஒரு கதிர்வீச்சினால் உருவானவர் குஜா. அடுத்தது ஜோதி. ஜோதியை பற்றி இருவேறு கதைகள் உள்ளன. அதில் ஒன்று, இவர் சிவபெருமானின் ஒளிவட்டத்தில் இருந்து பிறந்தவர் என்றும், மற்றொரு கதை பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வந்த தீப்பொறியில் இருந்து வந்தவர் என்றும் கூறுகின்றனர். அடுத்ததாவது ஐயப்பன். ஐயப்பனை பற்றி கட்டாயம் அனைவருக்குமே தெரியும். இவர் சிவன் மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணுவிற்கு பிறந்தவர். அடுத்தது அசோக சுந்தரி. விநாயகரை போன்றே இவரும் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர். அதுவும் பார்வதி தேவியின் தனிமையை குறைக்கவே இவர் உருவாக்கப்பட்டதாக கதைகளில் கூறப்பட்டுள்ளன. அடுத்தது முருகப்பெருமான். சிவன் மற்றும் பார்வதியின் மூத்த மகன்தான் முருகப்பெருமான். இவர் இயற்கை வழியில் சிவன் மற்றும் பார்வதிக்கு பிறந்தவர். அடுத்ததாவது விநாயகர். சிவன் மற்றும் பார்வதியின் குழந்தைகளுள் மற்றொரு முக்கியமானவர் இந்த விநாயகர் பெருமான் துன்பங்களை போக்கும் ஒரு கடவுளாகவே இருக்கிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் விநாயகர் தான் மூத்த குழந்தை என்றும், முருகப்பெருமான் தான் 2வது குழந்தை என்றும், மொத்தம் சிவன் மற்றும் பார்வதி தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் என்றுமே தெரிய வரும். விநாயகர் தான் மூத்த குழந்தை என்றாலும் முருகப்பெருமான் தான் இயற்கை வழியில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு பிறந்தவராக கருதப்படுவதால் புராணங்களில் அவரும் மூத்தவராகவே கருதப்படுகிறார். இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் புராண கதைகளையும் வாழ்க்கை நெறி தத்துவ கதைகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.